கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தை ஆசீர்வதித்தார். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசவில்லை. நம்முடைய இருதயங்கள் தான் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். இங்கிருந்து பரலோகத்திலிருந்து அறிகிறார். ஆமாம், அப்படி கர்த்தர் பரலோகத்தின் தேவன் பூமியிலே வாசமாக இருக்கிற மனுஷனை குறித்து சிந்தனையாக இருப்பது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆனால் கர்த்தர் நம்ம அறிந்திருக்கிறபடினால நம்முடைய இதயங்களுக்கு ஏற்றமான காரியங்கள், நம்முடைய தேவைக்கு ஏற்றமான காரியங்கள் அவருடைய சித்தத்தை எப்படி செய்வார். நமக்கு தேவையான காரியங்களை எப்படி செய்வார்? அவருடைய சித்தம். நம்ம கேட்டதெல்லாம் தரமாட்டார். எழுதி வச்சுங்க. நம்ம கேட்டது தருவாரா? ஒரு தாய் தாப்ப அப்பா அம்மா பிள்ளைங்களை கேட்டதா கொடுத்துருவாங்களா? நல்ல தாய் தாப்ப ஒழுங்காக வளர்க்க தெரிஞ்ச பிள்ளைகளை கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம், கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா சொன்னால் பிள்ளைகளை பாடுபட்டு வளர வைப்பாங்க. எப்படி? பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர வைப்பாங்க. நான் கண்ணால் பார்த்தது அப்படித்தான். குடும்பங்களில் எங்கள் குடும்பத்தை தெரிஞ்ச வரைக்கும் பயங்கர டிசிப்ளின். அப்படி இப்படிலாம் டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளின். யாரும் பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் பின்னால் நிறைய காசு அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டி கொடுக்க சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுறது அப்படியே கொடுப்பாங்க. அப்படியே பண்ணி கடைசியில் பிள்ளைங்க கெட்டு போனது தான் பாருங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் இருந்த மாதிரி எங்கள் சந்ததி இல்லை. எங்கள் குடும்பத்தில் நாங்களே இருந்த மாதிரி எங்கள் சந்ததி இல்லை. ஏன்னா அவங்க செல்லமாக வளர்த்துட்டாங்க. 10 ரூபான்னாக்கா உடனே கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க. 50,000 பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா காசு இருக்குதான். என்னவா? காசு இருக்குதான். வளர்க்குறாங்களா கெடுக்கிறாங்களா? அப்படியானா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய தேவைகளை தமது சித்தத்தின் பிடித்தவர். எப்படி? தமது சித்தத்தின் பிடித்தவர் என்றால் அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். கேட்கிற ஞானம் அல்ல, அவர் கொடுக்கிற அவரே ஞானம் உள்ளவர். நான் அப்படின்னால ஆண்டவரே இவையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்கணும். உங்களுக்கு எல்லா தேவையும் கேட்கணும். கேட்டு என்ன சொன்னா, ஆண்டவரே இவனையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், ஆனாலும் உங்க சித்தமானபடி, உங்க சித்தமாக இருந்தால் எனக்கு நன்மையாக இருக்குமானால் இவைகளை தாரும், இல்லை என்றால் எனக்கு தராமலும் என்ன சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால், உங்க சித்தம் இல்லை என்றாலும், அல்லது எனக்கு நன்மை இல்லை என்றாலும் நீங்க எனக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லணும். இவர்கள் தான் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். இவர்கள் தான் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ பாருங்க, எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தரை நம்பி இருக்கிறோமோ அப்போ நமக்குள்ள கீழ்ப்பிடிதல் ஜாஸ்தி இருக்கும். அப்போ கீழ்ப்பிடிதல் மாத்திரம் இல்லை, அவரை பற்றி சந்தேகப்பட மாட்டோம். யாரையா நேசித்தா அவர் சொன்னதான் செய்வோமா இல்லையா? அதை யோசித்து அதை சொன்னதை இடம் போட்டு பார்ப்பான். அவங்க சொன்னால் சரியாத்தான் இருக்கும். எப்படி? அவங்க சொன்னால் சரியாத்தான் இருக்கும். உடனே செய்வாங்க. ஆமாம், அப்படி செய்யும்போது தான் நம்மளுக்கு என்ன இருக்கிறோம்? சீஷர்களாக இருக்கிறோம். இயேசு தமக்காக விசுவாசியை தெரிந்து கொண்டார் போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கு? இயேசு தமக்கு சீஷர்களை தெரிந்து கொண்டார். எப்படி போட்டிருக்கு? சீஷர்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொள்ளல? விசுவாசிகள் இல்லை, பின்பற்றுகள் இல்லை. யாரை? சீஷர்களை தெரிந்து. சீஷன் என்ன சொன்னதை அப்படியே செய்வாங்க. அப்படிதானே? அப்போ கர்த்தர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு பிரியமான செய்வார். இந்த வேளையில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார் இல்லையா? எத்தனை விசுவாசிகள் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இன்னைக்கு முதல்ல ஆராயும் போது என்ன பண்ணாரு? நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். நம்ம என்ன இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நான் நன்றாக புரிந்து கொள்ள வேணும். அதுதான் முக்கியம். நாம் பிள்ளைகளாக இருந்தால் அவர் நடத்துவார் இல்லையா? நம்மை நடத்துவார். நாம் கீழ்ப்படிவோம். அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறும். நோக்கம் என்னது? நம்மை அவரை போல மாற்ற வேண்டும் இல்லையா? உலகத்து மனுஷனை தம்மை போல மாற்ற வேண்டும். மாம்சமாக இருக்கிற மனுஷனை தம்மை போல மாற்ற வேண்டும். மாம்சமான மனுஷனை ஆவிக்குரிய தேவனை போல மாற்ற வேண்டும். எப்படி மாற்றினா? ஆவிக்குரிய தேவனை போல மாற்ற வேண்டும். யார் அந்த மனுஷன்? மாம்சமான சரீரத்தில் குடியிருக்கிறான், அழிவுக்கு உலகத்தில் குடியிருக்கிறான், பொல்லாங்கான உலகத்தில் குடியிருக்கிறான். ஆனால் இவனையோ கர்த்தர் பரலோகத்துக்குரியவனாய் மாற்றி தம்மை போல மாற்றும்படியாக மாம்சமான மனுஷனை ஆவிக்குரியவனாக மாற்றி தம்முடைய சாலை உண்டாக்கி விடுகிறார் இல்லையா? இதுதான் கர்த்தர் நோக்கம். அப்படியானால் நாம் என்ன அறிந்து கொள்ள வேணும்? நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேணும். நான் யார்? நான் பாஸ்டர், நான் விசுவாசி, இதெல்லாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு முன்னிலையாக நாம யார்? அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் என்றால் நாம எப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம்? புரிந்து கொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம்? எப்போ பிள்ளைகளாக சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க 1:12 சொல்லுங்க அப்படியே.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தார்? நமக்கு. யாருக்கு? நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ நான் பிள்ளையா இருப்பதும் அந்நியனா இருப்பதும் நம்முடைய காரியம்தான். அதிகாரம் யாருக்கு இருக்குது? நான் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நானே. எனக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நான் என்ன பண்ணலாம்? பகிஷ்கரிக்கலாம், நிராகரிக்கலாம். அவசியம் என்று என்ன பண்ணலாம்? ரிஃப்யூஸ் பண்ணலாம். I have the right because I am a man made with free will. என்னது? சுயாதீனத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பிள்ளையாகுமா, நான் பிள்ளை ஆக்கிட்டேன்னு சொல்றது இல்லை. நீ பிள்ளை ஆக வேண்டுமானால் என்ன செய்யணும்? என் வார்த்தையை விசுவாசித்து என் நாமத்தின் மேல் வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அதை ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்போ பிள்ளை இருக்கிற அதிகாரம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. எப்படி? நான் பிள்ளையா இருக்கிறது எப்படி? ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது இல்லையா? பிள்ளைக்கு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இது என் பிள்ளையே இல்லைம்மா. யாரையாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இவன் என் பிள்ளையில சொன்னடி கேட்க மாட்டான், பார்த்தாலே எரிச்சலா இருக்கும், இவன் என் பிள்ளையே இல்லைன்னு. கேட்டிருக்கீங்களா? யாரை பார்த்து சொல்லுவாங்க? எப்படி? அப்பனுடைய வார்த்தையை கேட்காத பிள்ளைங்கள என்ன சொல்லுவாங்க? இவன் என் பிள்ளையே இல்லை. இது மாதிரி அப்பா சொன்னாங்க, ஆண்டு சொன்னாங்க இல்லையா? கிறிஸ்து பாருங்க. ஆனால் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதிகாரத்தை கொடுத்திருந்தால் பிள்ளைக்கு யாருக்கு அதிகாரம் சுதந்திரம் இருக்கு? ஆண்டவர்கிட்ட, அப்பன்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? அப்பா கிட்ட எல்லா சுதந்திரமும் இருக்கு இல்லையா? ஆனால் நான் என்ன பண்ணும்? பிள்ளையாகவே இருக்கணும். அப்படி வசனத்தை ஏற்றுக்கொண்டு நான் அதுக்கு உண்மையாக இருந்தேனே ஆனால் நான் பிள்ளையா இருக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். அப்படித்தானே? பிள்ளையா இருக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். உண்மைதான், தொடர்ந்து இருக்கணும் இல்லை இல்லையா? ஆனா அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? சரி, நான் விசுவாசத்தை என்ன பண்ற? வாசி யோவான் 3ஆம் அதிகாரம். Jesus answered and said unto them, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. That which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. Sorry, I know. Right. Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the spirit, he cannot enter into the kingdom of God. இங்கே ஒரு மனுஷன் பிறப்பை குறித்து பேசப்படுகிறது. முதல்ல மனுஷன் எப்படி பிறக்கிறான்? மாம்சமா பிறக்கிறான் இல்லையா? தாய் தகப்பன் பிள்ளை என்ற பேர்ல மாம்சமாக மனுஷனாய் பிறந்திருக்கிறார். இப்ப தேவனுடைய பிள்ளையை மாறும்படி என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? நான் மறுபடியும் பிறக்க வேணும். மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கிறது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் இல்லையா? ஜலத்தில் என்ன பிறக்கிறோம்? ஜலத்தில் எப்படி பிறக்கிறோம்? ஜலத்தில் மூழ்கி எடுத்து பிறக்கிறோம்ல. வாசிங்க மத்தேயு ஜலத்தை எப்படி பிறக்கிற? வாசிங்க இல்லையா? என்ன பண்றாங்க? ஆறாம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்தமா வாசிங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல. வேற மைக் இல்லைல்ல. And were baptized of him in Jordan, confessing their sins. ஓகே, தமிழ்ல வாசி. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இல்லையா? பாவங்களை அறிக்கையிடுவதற்கு என்ன வேணும்? தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு என்ன வேணும்? மனம் திரும்ப வேணும். ஏன்னா நான் பாவத்திலே ஜீவிக்கிறேன், பாவத்திலே மகிழ்ச்சியை எண்ணிக்கொண்டிருக்கிறேன்,
உலகத்துக்கு எடுத்த காரியங்களே சிநேகித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் மாம்சமான என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைங்க, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க, ஊர்க்காரங்க, இதையே நினைச்சிட்டு இருக்கிறவன் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறான். இன்னும் பாவத்துக்கு ஏதோ நாளாகவே இருக்கிறான். அப்படியானால் மனம் திரும்புகிறவன் பாவமாய் தோன்றுகிற உலகமானாலும் சரி, மாம்சமானாலும் சரி, இவைகளை விட்டும் சொந்த விருப்பத்தை விட்டு விட்டு தேவனுக்கு சொந்தமாகும்படி மனம் திரும்பி இப்பொழுது ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணுறான்? கீழ்ப்படுகிறான் இல்லையா? அவருடைய வஸ்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். எப்படி? நான் இனிமேல் சொந்த சித்தம் செய்ய மாட்டேன், உலகத்தை சிநேகித்து கிரியை செய்ய மாட்டேன், மாம்சச்சிகளினாலே ஜீவிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமாயிருக்கும்படிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு தன் சுய விருப்பத்தையும் விட்டு அற்று போக பண்ணுகிறான். சுய விருப்பம் அற்றவனா வரணும். அப்ப யாருக்கு பிள்ளையாட்டா? இப்போ மனம் திரும்ப என்ன ஆயிட்டான்? மறித்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்னும் எப்படி ஜீவிப்பேன்? என் மனம் விரும்புகிறபடி ஜீவிக்க மாட்டேன் இல்லையா? உலகத்தை சிநேகிக்கிறபடி அதற்கேற்றபடி ஜீவிக்க மாட்டேன். மாம்சமான மனுஷனை சிநேகித்து அதற்கேற்றபடி ஜீவிக்க மாட்டேன். இனிமேல் அதையெல்லாம் விட்டுட்டு உமக்காகவே ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புடுறான் பாருங்க. இப்பத்தான் அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான் வார்த்தையினாலே. இது வார்த்தையினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தான பெருங்கள் போட்டோம். வாசிங்க. சரி, இல்லை பாருங்க. அப்போ முதல்ல தண்ணீர்ல பிறக்கிறவன், ஜலத்துல பிறக்கிறவன் என்ன பண்றான்? உலகத்துக்கு ஒத்தோட்டமாக ஜீவிக்காமலும், தன் மன விருப்பத்தின்படி ஜீவிக்காமலும், உலக மாம்சிகமான விருப்பத்துக்காக ஜீவிக்காமலும் தேவ சத்தத்தை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும்படி ஒப்பு கொடுக்குறான் இல்லையா? ஆனா இது ஜீவிக்கிறது முடியுமா? ஏன்? மாம்சமான மனுஷன் பாவத்துக்கு ஆளாகி இருந்தான், காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் யார் மூலமா பிறந்தான்? ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்கிற மனுஷன் மூலமா பிறந்தான். அந்த சரீரம் பாவத்துக்கு பழகி போன சரீரம். இந்த சரீரம் பாவத்தை விரும்புகிறதா இருக்கும். இதை மேற்கொள்ளும்படி நமக்கு என்ன வேணும்? ஆவியினால் பிறக்க வேணும். ஆவி பலம் உள்ளதா? மாம்சம் பலம் உள்ளதா? ஆவிதான் பலப்படுது. மாம்சம் பலவீனம் உள்ளது. எப்பத்தாலும் மனைவி, கணவன், பிள்ளைங்க இப்படியே தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆம்பளை நினைச்சுப்பான் மனைவி எவ்விதத்திலாலும் பிரியப்படுத்திடலாமான்னு சொல்லி தன்னை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? முதல்ல அந்த மனுஷன் செஞ்சுட்டான். இன்னைக்கு தோட்டத்தில் அதே தான் அன்னைக்கு தோட்டத்தில் அப்படி பண்ணவன் இன்னைக்கு அதே பண்ணுகிறான் இல்லையா? ஏன்னா நிம்மதியா இருக்கணும் இல்லை? ஆமா, வேற இல்லை. ஆனால் தெய்வத்தை அறிந்த பின்னால அவனுக்கு சமாதானம் எங்க இருக்கு? அங்கே இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இப்ப ஆவினால பிறக்கணும்னாக்கா முதல்ல மாம்சத்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணா? மறிக்க வேண்டியது அவசியமாயிட்டு ஞானஸ்தானத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் இல்லையா? இப்போ நான் ஆவினால பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவோடு கூட உயிர்த்தெழ வேணும் இல்லையா? அது போதுமா? அது போதாது. ஏன்? அதோட என்ன பண்ணும்? வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost, which is given unto us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமாம். அப்ப பாருங்க, நாம எப்படி இருக்க போறோம்? இனிமேல் புதிய தீர்வுகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று மருந்து ஒப்பு கொடுத்தோம். பழைய மனுஷனை மாம்சத்திலே பிறந்து, மாம்சத்திலே ஜீவித்து, மாம்சத்துக்காக ஜீவித்து, உலகத்துக்காக ஜீவித்து என்ன ஆயிட்டேன்? நான் மாம்சமான மனுஷனா இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன் தேவ சித்தம் செய்ய முடியாது என்றபடினால அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் ஆயிட்டு, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே மறுபடியும் பிறக்க முடியும் இல்லையா? ஒருத்தன் பிறந்திருக்கிறான், அவன் மாம்சமா பிறந்திருக்கிறான். அவன் அழிந்தாலே ஒழிய அவன் திரும்பி பிறக்க முடியாது இல்லையா? முதல்ல பிறந்த மனுஷன் அழிந்தால்தான் திரும்பி பிறக்க முடியும் இல்லையா? அதுக்கு தான் பாப்பா கூட சொல்லுவான், பிராமணர் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? துஜாஸ். சொல்லுவாங்க. துஜாஸ்னா 2 முறை பிறந்தவர்கள். யாரு? பிராமணர்கள். துஜாஸ் 2 வாட்டி பிறந்தவர்கள். எப்படி பிறந்தவங்கன்னா நம்ம கதையே தான். எங்கேருந்து வந்தது? அங்கேயிருந்து வந்தது தான். இங்கேருந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்தது தான் இங்கே கொண்டு நம்மகிட்ட கதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க துஜாஸ்ன்னு பேர். முதல்ல
அவங்க யாருக்கோ பிறந்திருப்பாங்க. ஆனால் எப்பொழுது உலகத்துக்கு மரித்தவர்களாக, மனுஷனுக்கு மரித்தவர்களாக வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அப்ப என்ன பண்றாங்க? வார்த்தையினால பிழைத்திருக்கிறாங்க. எப்படி பிழைத்திருக்கிறாங்க? வார்த்தையினால பிழைத்திருக்கிறாங்க. வார்த்தையால பிழைத்திருக்குன்னு சொல்றாங்க, பிரம்மோபதேசம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிரம்மோபதேசம். என்னைக்கு அது? என்னைக்கு? பூணூல் கல்யாணம் பண்ற அன்னைக்கு பிரம்மோபதேசம். அப்போ இன்னொரு வரைக்கும் மாம்சமா பிறந்த மனுஷன் வெங்கட்ராம் ஐயருக்கும் அலமேலு மங்கைக்கும் பிறந்திருப்பாங்க. அவன் பேர் என்ன இருக்கலாம்? அவன் பேர் ஜெகநாதனா இருக்கலாம் இல்லையா? ஆனால் இப்போ மரிக்கணும். எப்படி? பழைய மனுஷன் மரித்தாதான் புதிய மனுஷன் பிறக்க முடியும். இப்போ மரிக்கிறதுக்கு என்ன பண்றான்? அதை மரித்ததை ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்றான்? வார்த்தையினாலே பிழைக்கிறான். எப்படி பிழைக்கிறான்? வார்த்தையினாலே பிழைக்கிறான். அப்படி பிழைக்கிறதுக்கு தான் பிரம்மோபதேசத்தை கேட்டு அந்த முடி கட்டு, இங்க முடி போடுவாங்க. அதுக்கு என்ன முடி? என்ன முடிச்சு பேர் பேரு? பிரம்ம முடிச்சு. என்னது? பிரம்ம முடிச்சு. அப்போ தேவனால உண்டாக்கப்பட்ட முடிச்சுன்னு அர்த்தம். அதை அவங்க புரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம பண்ணுகிறோம், ஜீவிக்கிறது இல்லை. ஏன்னா அவர்கள் மாம்சமா இருக்கிறவர்கள், மாம்சத்தால் பிறந்த மனுஷனா இல்லாதபடிக்கு இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளாய் பிராமணன் தான் அர்த்தம். பிராமணன் அர்த்தம். பிராமணன் பிரம்மத்தின் பிள்ளைகள் அர்த்தம். பிரம்மா யாரு? தெய்வம். தெய்வத்தின் பிள்ளைகள் அர்த்தம் இல்லையா? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். அப்போ நான் அப்படி பிறக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணோம்? மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், எழுந்திருக்கிறோம். எப்படி? இயேசுவோடு எழுந்திருக்கிறோம், வார்த்தையோடு எழுந்திருக்கிறோம். வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு நமக்கு பலன் தேவை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நமக்கு பலன் வரும். என்ன பலன் இருக்கு நமக்கு? அன்புதான் பலன். என்னது? அன்புதான் பலன். அதுக்கு தான் ஆவியினால் பிறக்கிறபடி என்ன போட்டுருக்கு? அது யாரு? இப்போ மரிக்கிறதும் அடக்கம் பண்ணப்படுறது யாருடைய காரியம்? நான் உலகத்துக்கு மரித்திருப்பதும், மாம்சத்துக்கு மரித்திருப்பதும், சொந்த ஆசைகளுக்கு மரித்திருக்கிறதும் யாருடைய காரியம்? நம்முடைய காரியம். நாமளே செஞ்சிட்டோம். இப்போ ஆவியினால பிறக்கணும். நான் எப்படி ஆவியில பிறக்கிறது? யோசித்து பாருங்க. நாம் எப்படி ஆவியில பிறக்கிறது? பிறக்க முடியுமா? அதுக்கு தான் ஞானத்தான பெற்றுவாங்க, பரிசுத்தவே பெற மாட்டாங்க. ஆவியில ஞானத்தான பெற்றுவாங்க, பரிசுத்தவே பெறவே மாட்டாங்க. ஏன்னா 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 அவங்க என்ன பண்றதுல தேவ அன்புல வளரும். பரிசுத்தம் ஏன் லேட் ஆகுது? ஏன் அதை பற்றி அறிவு வர மாட்டேங்குது? தெய்வ ஸ்நேகத்தில் பெருகுவதே இல்லை. நம்ம கிரிகளிலேயே பெருகி கொண்டிருக்கிறோம். இல்லாமல் தெய்வ ஸ்நேகத்தில் ஆண்டவரேன்னு சொன்னால் கண்ணில் தண்ணி வர்றதில்லை. ஆமாம், எனக்கு இப்போதான் பண்ணி விட்டுருக்குறேன். முன்னால் என் தேவனே என் ஆண்டவர் எனக்கு அடுத்த வார்த்தை அந்நிய பாஷை தான் பேசுவேன். எப்படி சொல்லுவேன்? ரெண்டே வார்த்தை சொன்னா போற. என்னது? என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு எனக்கு அடுத்த வார்த்தை அந்நிய பாஷை தான் பேசுவேன். அந்த என் சொல்லும்போது அப்படியே ஒரு நெருக்கமாக சொல்லுவேன். எப்படி? என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த இதயபூர்வமா என் ஆண்டவரே என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவேன். ஏன் தெரியுமா? அன்பினால் உறவாடுகிறேன். நம்ம அன்பினால் உறவாடுகிறோம். அந்த பாட்டு பாடும்போது கருத்தாய் பாடினால் அபிஷேகம் வரும். அன்பு இல்லாம பாட்டு பாடுறோம், அன்பு இல்லாம வேதம் வாசிக்கிறோம், அன்பு இல்லாம வார்த்தையை கேட்கிறோம், அன்பு இல்லாம என்ன பண்ற? ஜெபிக்கிறோம். அதனால தான் நமக்கு பரிசுத்தாய் வருவதே இல்லை. இருக்கிற ஆவியோ கெட்டு போச்சு. ஏன்னா பழகிட்டோம். என்ன பழகிட்டோம்? ட்ரம் அடிச்சு ஆவி நிறைஞ்சு பழகிட்டோம், கீபோர்டு வாசித்து ஆவி நிறைஞ்சு பழகிட்டோம். அன்பு இல்லாதபடி ஆவி வருவதே இல்லை. என்ன திருப்பி வாசிங்க, ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாம் அன்பாய் அவரை தேட வேணும். அப்பதான் அந்த அன்பு நமக்குள்ள வரும். அது வரும்போது தான் பரிசுத்தாயிரும். நாம எல்லாம் செய்யறோம். என்ன பண்ணுவோம்? சபைக்கு வருவோம், கரெக்டாக கூட வருவோம் இல்லையா? எல்லா வேலையும் செய்வோம், சபையில் எல்லா வேலையும் செய்வோம், எல்லாம் ஐக்கியமாக இருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனால் தேவ அன்புக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. நம்ம திருப்திக்கு தான் ஆராதனைக்கு வருகிறோம். நம்ம திருப்திக்கு எதுக்கு? நமக்கு இது போதும், இவ்வளோதான முடியும், இதுக்கு மேலே முடியாதுல்ல. விடு, அவ்வளோ முடியுமா? அப்படிலாம் இல்லை. நான் ஆவியினால் பெறாமல் போனால் நான் அவருடைய பிள்ளை இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப நான் அவருடைய பிள்ளையா எப்படி இருக்கணும்? நான் ஆவியா இருக்கணும். ஆவியினால் பிறந்தவராக இருந்தால் மாத்திரமே நானும் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும். யோசித்து பாருங்க. இதெல்லாம் சொன்னா யாரும் சொல்லாதனால இவர் ஒருத்தர் தான் பேசுற, ஊர்ல எவனும் பேசுறதே இல்லைம்பா. அவன் ஏன் கள்ள போதகன்? அவன் சொல்ல மாட்டான். கள்ள போதகனாக்கா திருத்து பேசுறது இல்லை, சொல்ல வேண்டியது சொல்லாமல் இருந்தால் கள்ள போதகன் தான்.
சொல்ல புரியுது உங்களுக்கு? தவறா உபதேசிக்கிறது மாத்திரம் இல்ல, தவறா உபதேசிக்காம சரியா உபதேசிக்கிறார். ஆனால் உபதேசிக்க வேண்டிய அடிப்படை உபதேசத்தை, மனம் திரும்புதலை குறித்து, மறுபடி பிறப்பதை குறித்து, ஆவினால் பிறப்பதை குறித்து பேசாமல் இருந்தால் அவனும் கள்ள உபதேசம் தான், அவனும் கள்ள போதகம் தான். நமக்கு அது யார் பேசுறது எங்கன்னா கேட்குறீங்களா? நீங்க அந்த டிவிலாம் போய் பேசுறாங்களே, கேட்குறீங்களா? எங்கன்னா ஆவினால் பிறப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னா தேவனை தவிர வேறு அன்பிலே பசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அன்பிலே கத்தெடுத்து அன்பா இருக்கணும். மற்றெல்லாம் தேவைகளா இருக்கலாம், வீடு வாசல் காசு பணம் இதெல்லாம் தேவைகளா இருக்கலாம். ஆனால் அன்பு யார் மேல இருக்கணும்? கத்தெடுத்துல மாத்திரம் இருக்கணும். ஆமா, யாரு அதிகமாய் தன் மனைவியை நேசிக்கிறானோ, யார் அதிகமாய் தன் கணவரை நேசிக்கிறானோ, எவன் அதிகமாய் தன் பிள்ளையை நேசிக்கிறானோ, அது நிமித்தமாகவே தேவனை அறிய மாட்டான். அது மட்டும் அறிய முடியாது. ஏன்னா அவன் மாம்சமாகவே இருக்கிறான் இல்லையா, உலகமாகவே இருக்கிறான். அப்புறம் எப்படி தேவை அறிய முடியும்? அப்புறம் எப்படி ஆவிக்குரிய மனுஷனா பிறக்க முடியும்? அப்போ தரத்தினா பிறக்கிறது எது? என் மனதை ஒப்பு கொடுக்குறேன். என்னன்னு? நான் இனிமேல் உலகத்தை சிநேகிக்க மாட்டேன், நான் மாம்சத்தை சிநேகிக்க மாட்டேன், சுயமான ஆலோசனை எடுத்துக்கொள்ள மாட்டேன், உமசித்தமானபடியே வாழ்வேன் என்பதற்காக நான் மறிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய காரியமாக மனம் திரும்புவதற்கும் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்தா முடிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் ஆவின்படி பிறக்கணும்ல. நான் மாம்சமா இருக்கிற மனுஷன் ஆவிக்கிற வார்த்தைப்படி ஜீவிக்க முடியுமா? வார்த்தை எப்படி இருக்குது? வார்த்தை எப்படி இருக்குது? அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்குமே. ஆனால் மாம்சமான மனுஷன் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வசனத்தின்படி நடக்க இயலாதவனாக, அதை குறித்து எரிச்சலைவனாக, கேட்கவும் எரிச்சலைவனாக இருக்கிறான். கேட்டாலே கோவம் வரும். ஆமா, நீ உபதேச நல்ல ஆரோக்கியமான உபதேசம் சொன்னா கோவம் தான் வரும். ஆனா இதே வேலையா போச்சு, இது ஒரு பேச்சு, இது எல்லாருமா சும்மா இருக்க மாட்டோமா? இதே பேசிக்கலாம் எப்படி அப்படிமா? எப்படி இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? மற்ற யாரும் சொல்லாதே சொல்லியிருந்தா எப்படி? அப்படியானா நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆவினா பிறந்தவளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவினா பிறந்தவளா இருக்கணும். ஆவினா பிறகு என்ன வேணும் நமக்கு? அன்பு வேணும். அன்பு எப்படி வரணும்? அது பசுத்த அன்பா இருக்கணும். எனக்கு வேண்டாம்னு சொன்ன பாருங்க, எது? எனக்கு அது வேண்டாம், உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், எனக்கு சுயமும் வேண்டாம், எனக்கு நானே வேண்டாம், மூக்கு பிரிமானபடி ஜீவித்தாலே போதும் என்று சொல்லி அன்பினால் கத்துட்ட நேராக பேசுறீங்கன்னா பேசணும். அன்பு தான் பேசலாம் தானே? அப்படி பேசினா அடுத்த நிமிஷம் அடுத்த சமீபத்தில் கத்துடைய ஆவியம். அந்நிய பாஷை பேசணுமா பேச மாட்டேன்னு தெரியாது, நல்ல போல தெரிஞ்சிடும், அப்படியே வரும். ஆனால் நம்ம ஆவியின்படி பெறாமல் போனால் நாம் ஆவிக்குரிய தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஆவியா இருக்கிறார், உண்மையா தானே? உருவமாக்குறார் தேவனு. அவர் ஆவியா இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொடர்ந்து கொள்கிறவன் ஆவியோடு உண்மையோடு தொடர்ந்து கொள்கிறார். ஆவிதானே இது உண்மை ஆவிதானே. அப்ப ஆவியோடு உண்மையோடு தொடர்ந்து கொள்ள வேணும். அப்போ நீங்களும் நானும் ஆவியா இருந்தால் மாத்திரமே அவரை ஆவியோடு உண்மையோடு தொடர்ந்து கொள்ள முடியும். அப்படியானால் நம்ம அன்புல எப்படி இருக்கணும்? நிறைந்திருக்க என்றால் பரிசுத்தவர்கள் கூட என்ன வரும்? தேவ அன்பு வரும். அப்பதான் நமக்கு கர்த்தர் நம்மோடு பேசுறது கேட்க முடியும். அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு பலன் உண்டாயிருக்கு. நம்ம கர்த்தரை வார்த்தையை கேட்கறது எளிது, ஏற்றுக்கொள்கிறது எளிது. கர்த்தரை வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது எளிது. ஆனால் அதன்படி கை கொடுகிறது கடினமாக இருக்கும். ஏனென்றால் நான் மாம்சமாக இருக்கிற ஒருவனும் ஆவியாக இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் ஆவியின் பிரமாணத்தை மாம்சத்தில் நிறைவேற்ற முடியும் இல்லையா? ஆவிலாம் நிறைவேற்றுகிறோம் இல்லையா? அப்படியானால் நாம் ஆவிக்கு என்பதை சைவர் உண்மையோடு நம்ம யாருன்னா யாரு? நம்மளாம் யாரு? ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆவின்படி இருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம எப்பவுமே உறுதி செய்து கொள்ளணும். அதை எப்படி அடிக்கடி சொல்லிக்கணும். நான் உலகத்தார் அல்ல, நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், நான் ஆவினால் உண்டாக்கப்பட்ட தேவ மனுஷனாக இருக்கிறேன், நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், ஆவினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன். ஏசு என்ன சொன்னாரு? ஆவியில் அந்நியத்துக்கு பேசுனேன், பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு பெற்றாரா இல்லையா? இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றுட்டு என்ன பண்ணாரு? அன்னை பரிசுத்தம் இருந்துச்சு இல்லையா? ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவருக்கு மேலே என்ன வந்தது? பரிசுத்தர் வந்தார் இல்லையா? அப்போ பாருங்க, அது முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணார்? உபவாசத்துக்கு போனார் இல்லையா? உபவாசம் முடிஞ்ச உடனே என்ன வந்தது? அவருக்கு சோதனை வந்தது இல்லையா? எதுக்கு? என்ன ஞானஸ்தானம் எடுத்தியோ அதுக்கேற்ற சோதனை வந்தது இல்லையா? அதுக்கேற்ற சோதனை வந்தது இல்லையா? முதல் சோதனை என்ன? வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். And when he had fasted 40 days, 40 nights,
he was afterward and hungry. ம். And when the tempter came to him, he said, If thou be the Son of God, command that these stones be made bread. But he answered and said, It is written, Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of mouth of the God. ம். வாசிங்க. 2-3 நாள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து எப்பொழுது பசி உண்டாயிருக்கிற அந்த வேளையிலே அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் இல்லையா? பாருங்க, அங்க வந்து சோதனைக்கிற எப்போ வந்தா அவர் பசியாயிருக்கும் போது இல்லையா? அப்படின்னா போட்டிருக்கு, அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பசி எங்க உண்டாயிற்று? சரித்தன உண்டாயிற்று இல்லையா? ஆமா. பாருங்க, மாம்சத்துல பசி உண்டாயிற்று. கரெக்டா வரலாம். என்ன வரலாம்? அந்த சோதனைக்காரன் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால், நீ ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தா, நீ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையா இருந்தா, நீ தேவனுடைய குமாரன் அர்த்தம் நீ ஆவியா இருக்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா, ஏன்னா ஞாபகம் பெற்றுட்டிய, பசுத்தம் பெற்றுட்டல, இப்ப நீ யாரு? தேவனுடைய குமாரனா இருக்கிற. நீ இப்பொழுது தேவனுடைய குமாரனையானால் என்ன பண்ற? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுனா. இப்போ அவனை சொல்லும் போது தேவனுடைய குமாரனை சொல்றான், ஆனா மாம்சமான மனுஷன் நடக்க சொல்றான். எப்படி நடக்க சொல்றான்? மாம்சமான பசிக்கேற்ற மாதிரி நடந்துக்கொள்ற மாதிரி ஒரு சோதனை கொண்டு வர்றான். அவனை தேவனுடைய குமாரன் சொல்றான். அவன் இயேசு என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரனேன்னு சொன்னான். நீ தேவனுடைய குமாரனையானால் என்ன பண்ணுமா? இந்த மாம்ச பசிக்காக நீ கல்ல அப்பமாக்கி தின்னுட. கல்ல அப்பமாக்கி தின்றது என்ன வேலை? ஆவிக்கிற வேலை தான் இல்லையா? ஆவிக்கிற பலத்தினால்தான் கல்ல அப்பமாக்கணும் இல்லையா? அப்படி செஞ்சு பைக்கரப்பிக்கோ அப்படிதான் சொல்றேன். அதுக்காக சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையாலும் பிழைப்பான். அப்படின்னா இந்த மனுஷன் 2 விதமா தெரியறானா? சரீரத்துல பசி உண்டாயிட்டு அவன் மாம்சமான மனுஷனா இருக்கிறான். சரியா? இயேசு சரீரத்தை பசி உண்டாயிருக்கு அப்படின்னா அவர் மாம்சமான மனுஷனா இருக்கிறார். ஆனால் பசுத்தாவினாலே பிறந்தபடினாலே, ஆவினாலே பிறந்தபடினாலே ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறார். இப்போ அவர் ஆவிக்குரிய மனுஷனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதோ அல்லது மாம்சமான மனுஷன் அடையாளம் காட்டிக் கொள்வதோ, அவர் உஷார் என்ன பண்றாரு? தன்னை ஆவிக்குரிய மனுஷனாக நிலைநாட்டுகிறார். அழகா சொல்றார் பாருங்க இல்லையா? இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உள்ள இருக்கிற அந்த மனுஷனுக்கு அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினாலே பிழைக்க முடியும் அப்படின்றாரு இல்லையா? அப்ப என்னுடைய பிழைப்பு என்ன பிழைப்பு? ஆவிக்குரிய பிழைப்பு இல்லாமல் சர்வபிராணம் மாம்ச பிழைப்பு அல்ல. மாம்சத்துக்காக பிழைத்திருக்கிறோம் நான் அல்ல, நான் ஆவிக்காக பிழைத்திருக்கிறவன், வார்த்தையினாலே பிழைக்கிற ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி நிராகரிக்கிறார். என்னத்த? மாம்சிகமான மனுஷன் அல்ல என்று நிராகரித்து தன்னை ஆவிக்குரிய மனுஷனாய் நிலைநாட்டிக் கொள்கிறார். அந்த முதல் சோதனை இதுதான். இது அப்ப கல் அப்பமா மாற்ற மாட்டேன்ட்டாரு அப்படி இல்லை. அவர் தன்னை ஆவிக்குரிய மனுஷனாக உறுதிப்படுத்தி கொண்டார். ஏனென்றால் ஆவிக்குரிய மனுஷனாக மறுபடியும் பிறந்திருக்கிறார். எங்க? ஆவியினால் பிறந்திருக்கிறார். எங்க? ஞானஸ்தானத்தை முடித்து வெளியே வரும்போது அவருக்கு என்ன வந்தது? பசுத்தாவி மேல வந்து அடங்கிச்சு. எப்படி இருந்துச்சு? புறாவை போல மேல அமர்ந்திருந்தது இல்லையா? அப்போ நாங்கள்லாம் பரிசாக வரும்பொழுது என் மேலெல்லாம் என்ன வரல? புறா வரல. இப்போ ரீசெண்டாக ஒரு விசுவாசிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், குழப்பம் வரீங்களா பேசியிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், ஏசுக்கு இல்லை அந்நிய பாஷை பேசாதான் பசுத்தாவினார். நான் இல்லைன்னு சொல்ல, நானே அந்நிய பாஷை பேசுகிறவன் தான். நான் இப்போ அந்நிய பாஷை பேசுகிறேன், பசுத்தாய் பெற்றோர் பெற்றேன், இப்போ அந்நிய பாஷை பேசுகிறேன், எப்போ வேணாலும் பேசுகிறேன். நான் எப்போ வேணாலும் நான் பேசுகிறேன். ஆனால் அந்நிய பாஷை பேசினா தான் பசுத்தாயின்னு சொல்லக்கூடாது. பசுத்தாய் பெற்றதுக்கு அடையாளம் ஒன்று, ஆண்டவரோட பேசுறதுக்கு அடையாளம் ஒன்று, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற முறை ஒன்று. ஆனால் அப்படி சொன்னா எப்படின்னா, அப்படி இல்லையா அவங்களும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினார்கள் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் போட்டிருக்குன்னாரு. நான் அவனை கேட்டேன், முதல்ல பசுத்தாய் பெற்றது புதிய ஏற்பாட்டில் யாரு? புதிய ஏற்பாட்டில் முதலாவது அபிஷேகம் பசுத்தாய் பெற்றது யாரு? இயேசுதான். அந்நிய பாஷை பேசுகிறாங்க.
பேசல. அப்போ பரிசுத்தாய் பெறலையா? பெற்றிருக்கிறார் இல்லையா? அப்படித்தானே? பரிசுத்தாய் பெற்றிருக்கிறார். அப்போ அந்நிய பாஷை பேசுறது தப்பு இல்லை, அதான் கரெக்டு. அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை வாயை திறக்காமலே பேசணும். ஏன்னா ஆவிக்குரியக்காரன் தானே, ஆவிக்குரியக்காரர் இங்கேருந்தே பேசலாம் தானே? இல்லை, ஆவியா இருக்க தேவனோடு கூட நம்முடைய ஆவினாலே அவரோட பேசுறதுக்கு என்ன தடை நமக்கு இல்லையா? ஆமாம், அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஒரே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போ பாருங்க, நாம ஆவிக்குரிய பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு அந்நிய பாஷையில் பேசுறது முக்கியம் இல்லை. நாம் எப்படி இருக்கணும்? நான் எப்பொழுதும் தன்னை ஆவிக்குரிய மனுஷனாகவே என்னை கூட்டிக் கொள்ள வேணும். பூமியில் இருக்கிறபடினாலும் இந்த சரீரத்தில் குடியிருக்கிற யார் மனுஷன்? ஆத்மா தான் மனுஷன். இந்த சரீர மனுஷன் இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மா இல்லை, அதுதான் மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொல்லணும்? நான் ஆவிக்குரியவன். சரீரத்தில் இருக்கிற உண்மைதான், நான் சரீரத்தில் இருக்கிற உண்மைதான், உலகத்தை ஜீவிக்கிற உண்மைதான். ஆனால் நான் ஆவிக்குரிய மனுஷன். யாரு? இந்த ஆத்மா ஆவிக்குரியதாக இருக்கிறது. நான் தேவனால பிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறான். மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவிக்கு இடம் கொடுக்கிறான். அதுக்கு என்ன வேணும்? ஆத்மாவுக்கு. யாருக்கு? இந்த ஆத்மாவுக்கு யார் மேல அன்பு வேணும்? தேவன் மேல மாத்திரம் அன்பு இருந்தா அவன் ஆவிக்கு. ஆண்டவரே, நான் உண்மையே நேசிக்கிறேன் சொல்லுவேன். நான் இந்த ஜெபம் ஒன்று நடத்துவேன்ல, அது நான் முதல் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த தம்பி, அந்த வாலிப தம்பி, அங்கிள் நீ நடத்துங்க அங்கிள் அப்படின்னு. சரி, என்ன நடத்தணும்னா நீ ஜெபம் நடத்துங்க. இப்போ என்ன நீ சொல்லிட்டு இருந்த சொல்லு அப்படின்ற. நீங்கள் எதை நடத்துங்க அங்கிள். இல்லைப்பா, நீ என்ன சொல்லிட்டு இருந்த சொன்ன, நான் வர அங்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது தெரியல. நான் சின்ன ஜெபம் ஆரம்பித்தேன். எத்தனை பேர் ஆர்டர் நேசிக்கிறீங்கன்னு கேட்டேன். உன்னை எல்லாரும் நேசிக்கிறேன். எவ்வளோ பேர் அதிகமாக நேசிக்கிறீங்க கேட்டேன். அம்மா எல்லாரும் நல்லா அதிகமாக நேசிக்கிறேன். இன்னும் ஆழமாக அதிகமாக யார் நேசிக்கிறீங்க கேட்டேன். இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். ஆமாம், இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன். நான் இப்படி கேட்டே போனால் உங்களுக்கு புரியாது. ஒன்றே ஒன்று சொல்ல மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அவரை மாத்திரம் நேசிக்கிறீங்க? எப்படி? யார் அவரை மாத்திரம் நேசிக்க சொல்லுங்கன்னு அப்படியே எல்லாரும் அன்னைக்கு பேசுகிறாங்க. அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஜெபத்தை அவரே நடத்திட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெபம் ஆரம்பித்தேன். அப்போ நம்மகிட்ட வந்து பேய் வச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டான். இப்போ எத்தனை பேர்? 8 பேரோ 10 பேர் வந்துட்டு இல்லை, முன்னே எவ்வளோ பேர் இருந்தாங்க? 35 பேர் வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ? 35 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ பேர்? 35 பேர். அதில் கடாகரெல்லாம் வருவாங்க, நம்மளாம் இருக்கும். சரி, அவள் பாருங்க, ஆவிக்குள்ளா இருக்கிறோம். நம்ம ஆத்மா ஆவியா இருந்தால் ஆத்மா தேவனிடத்துல அன்பா இருக்கணும். ஆத்மா யாரை நேசிக்கிறது? என் ஆத்மா உன் பேர்லேயே வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்மா மாம்சமாகிய மனைவி மேல வாஞ்சியா இருக்குது. ஆத்மா பிள்ளைகள் மேல வாஞ்சியா இருக்கு. சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம யாரும் இல்லை, ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆவியபடி பிறந்தவர்கள் அல்ல. அவர் தேவன் ஆவியா இருந்தால் அவருக்கு பிள்ளையா இருக்கிறனா ஆவிக்குரியவனா இருக்கணும். அவருக்கு பிள்ளையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவிக்குரியவனா இருக்கணும். அப்படி எப்படி ஆவிக்குரியவனா இருக்கணும்? ஒரு நேரம் வருது, பசி உண்டா இருக்குது. எங்க வந்துருக்குது பசி? எங்க வந்துருக்குது? மாம்சத்துல வந்துருக்குது. ஆனா பேய் என்ன சொல்ற? நீ ஆண்டோட ஜோம் பண்ணி கடன் வாங்கிக்கோங்க. எப்படி? ஆண்டோட ஜோம் பண்ணி பேங்க் லோன் சாங்ஷன் ஆகணும், ஜோம் பண்ணுங்க. சொல்லலாமா? நம்ம கரெக்டாக உங்கள் சித்தமாக இருந்தால் காசு ஓட்டுக்கலாம், வேண்டாம்னு சொல்லி. உங்களுக்கு இந்த பொருள் நான் வாங்கணும்னு சொல்லி சித்தமாக இருந்தால் காசு தாங்க, வேண்டாம்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரர் கடன் வாங்கிட்டார். 14 lakhs கடை வாங்கியிருக்காரு. 14 lakhs கடை வாங்கியிருக்காரு. ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுவார். அவர் பாஸ்டர் இல்லை, அப்போ பாஸ்டர் இல்லை. அவர் ஒரு ஜெபம் நடத்துவார். வீட்டில் கொஞ்சம் இடம் கிடந்தது, ஒரு ஷெட்டு போட்டு ஜெபம் நடத்துவார். ரிசர்ச்சில் போட்டு அந்த ஜெபம் நடத்தும் போது அவர் என்ன சொன்னாரா, ஒரு நாள் 2 பேருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. மனைவிக்கும் கஷ்டம். என்ன கஷ்டம்னா, நம்ம கடன் வாங்கினோமே, அது தப்பு இல்லையா? கற்றுக்குனால தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, துறைக்கு வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க முன்னால் நெடுஞ்சாங்கடே விழுந்தாங்க. எப்படி? நெடுஞ்சாங்கடே விழுந்து என்னை மன்னிச்சிங்க, ஏன்னா நான் உங்களுக்கு முன்னால் மாதிரியாக இருக்கிறேன், ஆனால் நானே கடன் வாங்கிட்டேன், கர்த்தர் என்னை மன்னிக்கணும், எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவங்களாம் யோசித்தோம், என்னடா ஒரு பாஸ்டர் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு, இவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு கர்த்தர் என்னை மன்னிக்கணும், ஜெபம் பண்ணுங்க மனுஷன். அங்கேருந்து 10 நாளில் ஏன்னா யாரோ ஒரு ஃபோன் வந்துடும். ஃபோன் பண்ணால் நான் ஸ்டேஷனில் பட்டாபிராம் ஸ்டேஷனில் இருக்கிற, நீங்கள் வர முடியுமா? யார் நீங்கள் வாங்க சொல்கிறீங்க? நேராக போனார். போனாக்கா யாரோ ஒருத்தருனாரா ஒரு பையன் கொடுத்தாரா, இதை உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னார், கொடுத்தாரு. இவர் அவருக்கு முன்னாலே திறந்து பார்க்க முடியுமா? சின்ன பிள்ளைங்க தான் என்னன்னு திறந்து பார்ப்போம், நம்ம பார்க்க முடியாது இல்லை. அப்போது அவர் அந்த மட்டும் இது சரிங்க சொல்லிட்டார். அந்த வீட்டுக்கு திறந்து பார்த்தா காசு எவ்வளோ காசு தெரியுமா? 14 லட்சம். எவ்வளோ காசு? 14 லட்சம்.
பார்த்தீங்களா? ஆவிக்குரிய கிரியை செய்கிற போது ஆவிக்கேற்ற பலன் உண்டாயிருக்கும். அது விசுவாசிக்கிறதுக்கு தேவ அன்பு வேணும். விசுவாசிக்கு என்ன வேணும்? தேவன் வந்து எந்த வார்த்தையும் விசுவாசிக்கலாம். தேவன் இல்லைனாக்கா அதெல்லாம் எப்படி சொல்ற மாதிரியா இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரு பாஸ் நல்லா போய் சொல்ல மாட்டாரு. வேற யாருன்னா போய் சொல்லியிருப்பாங்க, வேற யாருன்னா அவர் போய் சொல்லி பார்க்கணும். இல்லை, அப்படி இல்லை. நாம் ஆவிக்குள்ள இருந்தால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதிகாரத்தோட கிரியை செய்ய முடியும் இல்லையா? நமக்காக கத்த அதிகாரத்தோட கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது நம்முடைய ஜீவியத்தில் எப்படியெல்லாம் இருந்தோமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணணும்? சரி. அப்போ நாம இந்த ஆவிக்குள்ள இருக்கும்படிக்கு நமக்கு என்ன வேணும்? தேவ அன்பு வேணும் இல்லையா? அந்த ஆவிக்குள்ள இருக்கிறதுக்கு நம்மளால பிரயாசப்பட முடியாது இருக்கும். ஆனால் மைண்ட் நம்மகிட்ட தான் இருக்குது. மனது யாருடையது? நம்முடையது. அது நம்ம எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய மனதுடையவளா இருக்க வேண்டும் இல்லையா? வாசிக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Because the carnal mind is enmity against God. 6 and 7. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. Because the carnal mind is enmity against God. Carnally minded is enmity to God. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியில் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாதமலும் இருக்குது. அதுக்கு செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படி ஆசைப்பட்டாலும் கீழ்ப்படிய முடியாது. அப்ப நம்ம ஆவியின்படி பிறந்திருந்தால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய மனதாக இருக்கணும். நம்ம என்ன இருக்கணும்? ஸ்பிரிச்சுவலி மைண்டட் போட்டு இங்கிலீஷில் இதுதான் போட்டிருக்கு இல்லையா? கார்னலி மைண்டட் அண்ட் ஸ்பிரிச்சுவலி மைண்டட். அப்போ நம்ம ஆவிக்குரிய சிந்தையுடையவளாக இருந்தால் தான் முடியும். அப்போது மைண்டு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம மைண்டு ஆவிக்குரியவளாக இருந்தோமானால் ஆவினாலே கிரியை செய்ய காண முடியும் இல்லையா? அப்போது எத்தனை பேர் ஆவிக்குரிய மைண்டுடையவளாக இருக்கிறீங்க இல்லையா? அப்போது ஸ்பிரிச்சுவலி மைண்டடாக இருந்தால் என்ன செய்வோம்? சொல்ல பார்க்கலாம். எப்படி செய்வோம்? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருந்தால் எப்படி என்ன செய்வோம்? நம்ம கண்களால் பார்த்து ஜீவிக்க மாட்டோம், செவிகளில் கேட்டு ஜீவிக்க மாட்டோம், கற்று அறிந்து அந்தபடி ஜீவிக்க மாட்டோம். எப்படி? படித்திருந்து அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஜீவிக்க மாட்டோம். எப்படி ஜீவிப்போம்? ஆவியினால் ஜீவிப்போம் இல்லையா? இல்லாட்டி போனால் அவசரமாக ஜீவிக்கலாம். கண்ணால் பார்த்தோன்னா கல்லர் தெரிஞ்சிடலாம், அப்படித்தானே? கண்ணால் பார்த்தா மாங்காய் பறிச்சிக்கலாம். அதே அந்த மாங்காய் ரோட்டில் தான் இருக்குது, கை கெட்டுற மாதிரி இருக்குது. ஆவிக்கிற மனுஷன் அந்த மாங்காய் பிடுங்குவானா? தனக்கு முன்னால் 10 பேர் மாங்காய் பிடுங்க பிடுங்குவோமா? பிடுங்குவோமா? என்ன சொல்லுவான்? அதே எப்படி ஒரு படிக்கலாம், 10 பேர் படிக்கலாம், அவங்க வருஷத்துக்கு நம்ம செய்யலாம் இல்லையா? அப்போது நம்ம எப்படி செய்ய மாட்டோம்? எப்படி ஜீவிக்க மாட்டோம்? அவசரமாக ஜீவிக்க மாட்டோம் இல்லையா? வாசிங்க நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Also, that the soul be without knowledge is not good, and he that hasteneth his speed sinneth. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாருங்க ஒரு ஆத்மா ஆவிக்குரியனா பிறந்திருந்தா என்ன பண்ண மாட்டான்? துரிதமாக நடக்க மாட்டான் இல்லையா? ஆத்மா அறிவில்லாமல் இருக்குது. தான் என்ன ஆத்மான்னு என்ன அறிவில்லாமலுக்கு? நான் ஆவிக்குரியன் என்ற அறிவு இல்லை, நான் ஆவிக்குரிய அறிவு இல்லை. ஆவிக்குரிய அறிவு இல்லாதவன் பேசுவதானாலும் செய்வதானாலும் ஆலோசிப்பதானாலும் அவசரமாக செய்வான். ஏனென்றால் கண்கள் கண்டபடியும் செவிகளில் கேட்டபடியும் ஜீவிக்கிறவனா இருக்கிறான் இல்லையா? ஆமாம், தன் சிந்தனையின்படி ஜீவிக்கிறவனா இருக்கிறான். அதைத்தானே வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? ஒரு நெஞ்சின் வழியில் நட வாசிக்கல.
பிரசங்கி 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நட. கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆமா, அப்ப பாருங்க, எவ்வளவு ஆவியின் மகன், நான் ஆவியினால் பிறந்தவர் என்று அறிவில்லாத இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்? நெஞ்சின் வழியிலும் கண்களின் காட்சி நடக்கிறவனா இருப்பான். அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது? என்ன வாழ்க்கையில் இருக்குது? நம்ம சொல்லணும் அந்த வாழ்க்கைக்கு. பூமியில் வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு நாம் ஆலோசனையோட வாழ்க்கையை கொண்டு வந்தோமா? இங்கே ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. பூமிக்கு யார் அனுப்பிச்சிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார். திரும்ப எங்கே போகணும்? அங்கே தான் போகணும் இல்லையா? அங்கெல்லாம் வேலைக்கும் போகலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான், நம்மளுடைய ஆப்ஷன் தான் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கும் போகலாம், வேற எங்கேயும் போகலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? சுயாதீனத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has given us a free will. He has God given us a free will. We shall follow the free will. If the mind of man was very much to the Spirit of God, then he will be led by the Spirit of God. Otherwise he will be led by the spirit of the world. What is the spirit of the world? Hey. கண்களால் காண்றது பற்றி நடக்கிறேன். எப்படி நடப்போம்? எல்லாருமே நடக்கணும், எல்லாம் அப்படி பண்ணுறோம். நான் பண்ண சாய்ஸ், இட்ஸ் அ சாய்ஸ் ஒன்று. இட்ஸ் பியூர்லி அ சாய்ஸ். நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் பலனுக்கு யார் போகிறதுக்கு நாம தான் போகணும் இல்லையா? அப்போ பாருங்கள், அவன் நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சியில் நடக்கிறான். ஆனால் அங்கே ஒரு தன்னை போட்டிருக்கு, நெஞ்சின் நீர்மல வாஸ்தவம், கால் துரிதமானவன் வழிக்கு நடக்கிறான். அப்போ எந்த ஆத்மாவுக்கு தான் ஆவிக்குரிய என்ற அறிவு இருக்கிறதோ அவன் துரிதமாய் நடக்க மாட்டான், நிதானித்து நடப்பான். புரியுதா? எத்தனை பேர் நிதானமாக பேசுறீங்க? எத்தனை பேர் நிதானமாக கிரியை செய்றீங்க? பேசு பாருங்க. நிதானிக்கணும், நிதானிக்கணும். ஏன் நிதானிக்கிறவன் யாரு? ஆவிக்குரியவன். ஏன்னா ரெடி கவுன்சில் கண்ணு வழியாக வந்துடும். பார்த்தா நல்லா இருந்து எடுத்துக்கலான்னு இருக்கும், பார்த்தோன்னே நல்லா இருந்து எடுத்துக்கலான்னு இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அந்த ஆவியில் கேட்கணும் என்ன பண்ணோம்? உள்ள கொஞ்சம் சிந்தித்து அப்புறம் தான் சரி. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லை 11, 12, 13. For what man 1 Corinthians 2nd chapter 11, 12, 13. For what man knoweth the things of a man, save the spirit of man which is in him. Even so the things of God knoweth no man, but the Spirit of God. Now we have received not the spirit of the world, but the Spirit which is of God, that we might know the things are freely given to us of God. Which things also we speak, not in the words which man's wisdom teaches. அப்படியே 15 verse 14. But he that is spiritual judgeth all things, yet he himself is just of no man. நீங்கள் வாசிக்கும்போது 14 சேர்த்து வாசிங்க. 11, 12, 13, 14. 15 also. மனுஷரில் உள்ள ஆவியை மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி. ஆமென். எப்படி? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டா. அப்போ நமக்குள்ள ஆவியினால் பிறந்து பசுத்தாவி நமக்குள்ள இருந்தாதான் தேவனுடைய காரியம் வெளிப்படும். இல்ல வெளிப்படவே படாது. வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், பாருங்க, we have not received the spirit of the world. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்கிறோம்.
புரியுதா உங்களுக்கு? நான் தேவனால் நிறைந்து பசுத்தாய் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இப்பொழுதோ அந்த பசுத்தாய் நடத்தப்படும்படிக்கு நான் என்ன பண்ணும்? என் ஆவினாலே அந்த ஆவியோட சம்பாதித்துக் கொண்டிருக்க வேணும். ஆவிக்குரிய மைண்டான மனது எனக்கு இருந்தால் தான் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படிக்கு நாங்கள் தேவனுக்கு புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியை கொண்டு கெத்தி வைக்கிறீங்களா? பசுத்தே பெறலாம், பச்சை கத்த தந்துடுவார். நீ அன்பா இருந்தா கட்ட அன்னைக்கே தந்துடுவார். அன்பா பேசி பாருங்க, அப்படியே அன்பா பேச ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் கத்து பசு அன்னைக்கே தருவார். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. எனக்கு 10 நிமிஷத்துக்கு கிடைச்சி சொல்லணும். ஆமாம், அதனால் அது எத்தனையோ பேர் 40 நாள் போசனம் தான் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆனால் அன்பா கத்துட்ட பேசுனா இன்னைக்கு அங்கே கஷ்டம். என்ன அப்போது அன்பா இருந்த பசுத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவினால் பிறந்து விட்டோம். சரியா? ஆவினால பிறந்து விட்டோம். ஆனால் நடத்தப்படணும்ல, ஆவி நடத்தப்பட்டது அவரை போல மாற முடியும் இல்லையா? அதுக்கடுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியை தந்திருக்கிற அப்படின்னாலே அவராலே நடத்தப்படும்படிக்கு அந்த ஆவிக்கு செவி கொடுக்க வேணும். அந்த ஆவிக்கு செவி கொடுக்க வேணும். வாசிங்க 15 14. ஜென்மஸ்வபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானால் அவைகளை அறிய மாட்டான். கொஞ்சம் பாருங்க, அவன் என்ன பண்ண மாட்டானா? அவைகள் எப்படி தேவனுக்குரியவர்கள் எப்படி அது ஆவிக்குரியவர்களா இருக்கிறது. அவ எப்படி ஆசிக்கணுமா? அது அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டும். எப்படி? அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டும். அப்ப நிதானமா ஜீவிப்போமா, வேகமா ஜீவிப்போமா? அப்போ ஒரு ஆவிக்குரிய கடையால் என்ன? ஆமே, என்னது? நிதானமா ஜீவிக்கணும். நிதானமா தீர்மானிக்க கூடாது. நிதானமா பேசுற வார்த்தை டக்கு விடக்கூடாது. ஏனென்றால் நான் வார்த்தையிலையும் கர்த்தர் கணக்கு ஒப்பிக்கும் என்று சொல்லி நான் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுறதா இருப்போம் இல்லையா? ஆமா ஆமா, வார்த்தையை ஜாஸ்தி பேசக்கூடாது, கரெக்டாக பேசக்கூடாது இல்லையா? நிதானமாக கரெக்டாக தெரியும். எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியார்கிட்ட கேட்டால் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனபடினால் எப்படி அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனபடினால் அவைகளை அறிய மாட்டான். அப்போ நீங்களும் ஆவினாலே பிறந்திருந்தாலும் கூட ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்க போனால் நாமும் கூட ஆவிக்கிற பிள்ளைகளால் நடக்க மாட்டோம். சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், நான் பரிசாய் பெற்றுக்கிறேன். பெற்று என்ன புண்ணியம்? கார் இருக்கு, காரை மெயின்டைன் பண்ணல, பிரேக் இல்லை, பெட்ரோல் இல்லை, ஒன்றும் இல்லை, எடுத்துக்காது இல்லையா? அப்போ நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஆவி கேட்டபடி நிதானித்து அந்தபடி ஜீவிக்கிறவனா இருந்தேன் தான் நான் என்ன பண்ண ஆவியில் நடத்தப்படுகிறேன்னு அர்த்தம் இல்லையா? ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள். ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14 வாசிங்க. ரோமன்ஸ் 8:14. ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. They are sons of God. ஆனா பசுத்தை பெற்ற உடனே நாம யாரு? ஆவியினுடைய பிள்ளைகள். ஆனால் ஆவியால நடத்தப்பட்டால் நாம் புத்திரர்கள். நாம் புத்திரர் என்றால் சுதந்திரராக இருப்போம். அப்போ இந்த 10 தேவனுடைய நம்ம வைத்திருக்கிற அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரால் வருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பிள்ளைகளா இருந்தா போதாது. யாரா இருக்கணும்? புத்திரரா இருக்கணும். பிள்ளைகளா இருப்பதற்கு ஆவினாலே பிறந்துட்டோம். பரிசுத்தாய் பெற்று ஆவினால பிறந்துட்டோம். அந்நிய பாஷை பேசுறோம், குதிக்கிறோம், கீபோர்டு வேகமா வச்சா, ட்ரம் வேகமா அடிச்சா, வேகமா அந்நிய பாஷை அதிகமா பேசுறோம், குச்சி எல்லாம் பேசலாம். ஆனா அது இல்ல காரியம். எது காரியம்? we must be led by the Spirit. எப்படி? நாம ஆவினால் பிறந்த என்ன ஆயிட்டோம்? பிள்ளைகளா இருந்தோம். அப்படித்தானே? ஆவினால் பிறந்த மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாயிட்டோம். ஆனா இப்ப என்ன பண்ணணும்? நாம் புத்திரராக இருக்கும்படிக்கு sons of God, that we may be the sons of God, we must be led by the Spirit of God. நாம தேவனுடைய புத்திரராக இருக்கும்படிக்கு, நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கும்படிக்கு அவரை அருளப்பட்டவர்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும் பொருட்டு நாம் எப்படி இருக்கணும்? ஆவினால் நடத்தப்பட்டவர்களாய் புத்திரராக இருக்க வேணும். புரியுதா? அப்போ ஆவினா பிறந்துட்டோம், நம்ம ஆவினா பிறந்துட்டோம், அப்போ பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் நிதானித்து ஜீவிக்கிறோம். ஆவிக்கேற்றபடியுமா ஆவிக்கேற்றபடியாய் ஆராய்ந்து நிதானித்து ஜீவிக்கிறவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? ஆவியினால புத்திரராய் மாற்றப்பட்டிருப்போம். அப்போ புத்திரராய் மாற்றப்பட்டால் தான் பலன் உண்டாயிருக்கும் இல்லையா? வாசிங்க 15 வசனம் வாசிங்க.
First Corinthians 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பார்த்தீங்களா, நம்ம வழியே எவனுக்கும் தெரியாது, நம்ம செய்கிற காரியம் எவனுக்குமே தெரியாது. ஆமாம், ஆவியை நடத்துவார். ஆமாம், ஒரு தடவை நான் சொன்னவங்களுக்கு என்னோட ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு ஒரு வருஷத்துக்கு ரிலீவ் பண்ணல. அப்புறம் பெரிய காரியத்தை ரிலீவ் பண்ண போட்டாங்க. ரிலீவ் ஆர்டர் எழுதிட்டாங்க, நான் வாங்கிட்டேன். ரிலீவ் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணலான்ட்டு போகிறேன். போனால் ஷிஃப்ட்டில் இருக்கிறேன். அப்புறம் ரிலீவ் வந்து உடனே ரிலீவ் பண்ணான். நான் கிளம்பினா என் ஃப்ரெண்டு சொன்னால் கேன்டீன் போய் சாப்பிட்டு போயிடலாண்டா அப்படின்னா. ஏன்னா கேன்டீன் ஐயா ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது, சென்ட்ரல் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கேட்டில் இருக்குது. கேட்டு போட்டு இங்கேயே சாப்பிட்டு அப்படியே போயிடலாமே அப்படின்னா. சரி வாடான்ட்டு அவன் வான்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், நிற்கிற வெயிட் பண்ணுறவனுக்கு அவர் சுந்தரேசன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். என் ஆண்டோ சொல்கிறாரு டிஎஃப்ஸ் உடனே போடுறாரு. எங்கள் கேட்டில் இருக்குது, இங்கே இருக்குது, கேட்டில் இருக்குது. அங்கே உடனே டிஎஃப்ஸ் போடுறாரு. நான் உடனே சரி சொல்லிட்டு போயிட்டேன். இவன் வந்துருமா பார்த்து பேசி ரொம்ப உட்காந்துருப்பான், பேசிக்கலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன். போனால் புதுசாக பேசி எனக்கு தெரியாது. அவர் ஆர்டரை மாற்றுறதுக்கு அந்த ரூமுக்கு டி ஆஃபீஸ் இருக்குது, அவரே கையெழுத்து போடுறதுக்கு எங்கே வந்துருக்காரு, டி ஆஃபீஸுக்கு வந்து கையெழுத்து போட்டுருவார், ஆர்டர் போட்டுருவார். போடலாம், அவர் கையெழுத்து போடுறது எங்கே போட்டாங்க இல்லையா, ஆர்டர் போடலன்னு வந்துருக்காரு. நான் வந்த உடனே எனக்கு இவர் யாருன்னே தெரியல. தலைவராக இருக்கும்போது எல்லாரையும் தெரியும் எனக்கு. இப்போ எனக்கு யாரும் தெரியல. உட்காந்து எங்கள் டி நிற்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், டி நிற்கிறாரு. டி ஆஃபீஸர் டி தானே பெரியவர், அவர் கூட உட்காந்துக்கிறான்னு டி நிற்கிறார். வாங்க ஜேம்ஸ்ன்றார் டி, எனக்கு தெரியாது. வாங்க ஜேம்ஸ் பண்ணாரு. உடனே சார் இதுதான் சார், ஜேம்ஸ் தான் சார். உடனே சரி நீங்கள் சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் போயிடுறீங்களா அப்படின்னாரு. எனக்கு யார் நீங்கள் விட்டுன்னு பதில் சொல்கிறது, நமக்கு அந்த பழைய திமிர் வேறு இருக்கணும். இன்னும் யாரோ ஒருத்தன் சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் போயிடுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு இப்போது இதில் இந்த இடம் ஜென்ரேட்டர் சென்டர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் சென்டர்ஸ் பார்த்தாங்க, எம்ஆர்டி பார்த்தாங்க, அதனால் உங்களுக்கு அது வேலை பிடிக்காது, உங்களுக்கு சென்ட்ரல் கண்ட்ரோல் கொடுத்துட்றாரு அப்படின்னாரு. அவர் சொல்கிறார் சார் ஜேம்ஸ் சொல்லுங்கள் ஜேம்ஸ் அப்படின்றார் அவர் டி. நான் இதால் யாருன்னே தெரியும், எப்படி பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு நான் பிடிக்கிறேன். அவர் சார் அவர் ஆர்டர் வாங்கிட்டாரு, ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டாரு, இதை ஜாயின் ரிப்போர்ட் கொடுங்க. கையில் என்ன இருக்குன்ட்டு என்ன இருக்குது, ஜானி ரிப்போர்ட். எங்கிட்ட என்ன இருக்குது, ஜானி ரிப்போர்ட். ஜாயின் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு சார் அப்படின்னோடனே நான் உடனே பார்த்துட்டு அவர்கிட்ட பிடிச்சிட்டேன். உடனே அதை வாங்கி போக ஜேம்ஸ் பாருங்கள் கற்று எப்படி செய்கிறாரு. நான் ஜாயின் பண்ண உடனே என்கிட்ட போகிறது எனக்கு ரெண்டாவதுவங்களாம் சேர்ந்து சொல்கிறாங்க, ஜேம்ஸ் உங்கூட ஏதோ இருக்குங்க அப்படி, உங்கள்கிட்ட ஏதோ இருக்குது, இல்லாட்டி போனால் இன்னையோடு நீ காரி 12 மணிக்கு உன்னை ஆர்டரை கேன்சல் பண்ணி திருப்பி இங்கே போட்டிருப்பாங்க. நல்லா கரெக்டாக வந்துட்டே வாங்க, டைமுக்கு வந்து டைமு எஸ்ஏ அங்கே உட்காந்துருக்காரு, சைன் போடுறது ரெடியாக இருக்காரு. அவங்க ஆர்டர் மாற்றி சைன் பண்ண முடிச்சு போச்சு இல்லையா. அவர் பாருங்கள் கர்த்தர் நடத்துவார். நான் உலகப்புறமான காரியத்தில் ஆவிக்குரிய காரியத்தை நடத்துவார், ரொம்ப மேன்மையாக இருக்கும். அப்போ ஆவிப்படி பிறக்கிறதுக்கு தேவ அன்பு வேணும் இல்லையா, ஆவிப்படி நடப்பதற்கு நிதானம் வேணும். எப்படி ஆவில பிறக்கிறதுக்கு தேவ அன்பு வேணும். தேவன் எப்படி இருக்கணும், அது பரிசுத்தமாக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் தேவனை அல்லாமல் ஒன்றையும் சிநேகிக்காதபடி இருக்க வேணும். எப்படி தேவனை அல்லாமல் வேறொன்றையும் சிநேகிக்காது இருக்கிறது தான் தேவ அன்பு. அந்த அன்பு இருந்தால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் அதுபடி நடப்பதற்கு என்ன வேணும், என்ன வேணும், நிதானம் வேணும். அவசரமாக தீர்மானிக்கக்கூடாது. ஆண்டவரே என்னன்னு தெரியல, இப்படி மனசு வருது, நீங்கள் ஒரு சித்தமோடி நடத்தும், சித்தமோட தயவுவான ஆண்டவரே ஆசைப்பட்டால் செஞ்சு கொடுத்துறாதீங்க வேணாம் அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நிதானிக்கிறதா இருக்கும். நிதானித்திருந்தால் நிச்சயமாகவே நம்மளுடைய புத்தராக இருந்தால் சுதந்திரத்துக்கு எல்லாம் ஜோ பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அங்கிலே பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க, நிதானிக்க உதவி செய்யுங்க. ஆகவே என்று சொல்லுங்க, நான் உம்மாலே நடத்தப்பட வேணும், நான் உம்மாலே பிறந்திருக்கிற உண்மைதான், ஆவியாலே பிறக்கும்படி தேவன் எங்களுக்குள்ள பிறகப்படும் என்று சொல்லுங்க. தேவனை மாத்திரம் நேசிக்க உதவி செய்யும் என்று சொல்லுங்க. உண்மையே நேசிக்க வேணும், அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேணும் என்று ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஜீவிக்கிற நாங்களோ ஆவியால் ஜீவிக்க வேண்டிக்கு நிதானித்து ஜீவிக்களாக காணப்பட வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். அவருக்கு நாங்கள் பிள்ளைகளாக தேவ அன்புல நிறைந்து நிறைந்து காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஆவினால் பிறப்பதற்கு
ஆண்டவருக்கு தேவான்களால் நாங்கள் நிறைந்து கரம் பண்ணத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாணவரை சொல்லுவோம்ப்பா. இதற்காக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்கேற்ற பிரகாரமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாணவரே எதையும் ஆண்டவரை துரிதமாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையாக ஜீவிக்கத்தக்கதாக ஞானம் உள்ளவர்களாக காணப்படும்படியாக ஆண்டவரே எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிற மாணவரே எவ்விதத்திலும் ஆண்டவரே கண்களை பார்ப்பதை கொண்டு செய்வதாகவோ ஆண்டவரே மாம்சம் ஆண்டவரை நடத்துவது கொண்டு நடவாதபடி ஆண்டவரே உலகத்தை மாம்சத்தின் சுயத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டவர்களாக ஆண்டவரை ஆவிக்கு மாற்றமே இடம் கொடுத்தவர்களாக ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை முற்றிலும் தாழ்த்து கொடுக்கிற மாணவரை சொல்லுவோம்ப்பா. நாங்கள் பேசுவதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தாண்டவரே நிதானமாய் செய்கிறவர்களாகவும் நிதானமாய் பேசுகிறவர்களாகவும் ஆண்டவரே காணப்படத்தக்கதாக எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிற மாணவரே இவ்விதமாய் ஜீவிக்கத்தக்கதாக தேவ அன்பு எங்களுக்குள்ள பெருகத்தக்கதாக உதவி சித்தாட்சிக்கிற கர்த்தாவே விதமாய் ஜீவித்தாண்டவரே அவருக்கு நாங்கள் முற்றிலும் புத்திரர்களாய் இருந்தாண்டவரே அவருடைய ஆண்டவரே அவருடைய இடத்துல இருக்கிற பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு சுதந்திரவாளியாக காணப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீ தம்முடைய மனதை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியாக நன்றி கர்த்தாவே. ஏதோ பூமியில் இருக்கிற நாங்கள் கர்த்தாவே, ஏதோ சில காரியங்களில் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் பூரணராகும்படியாகி கர்த்தாவே, நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆவியின் தேவன் ஆவிக்குரிய தேவனாக இருக்கிற உண்மை போல நாங்களும் ஆவியுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து கர்த்தாவே தன்னுடைய பிள்ளை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருபோதும் கர்த்தாவே நான் உலகத்தார் என்று மாம்சம் உள்ளவர் என்று எண்ணாதபடிக்கு கர்த்தாவே உமக்கு ஒப்புவித்தவர்களாய் ஜெபிக்கணும் குட்டியை செய்கிறோம். விதமாக நாங்கள் உண்மை மாத்திரம் நேசித்து தமிழை பெருக பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார்கள் மாத்திரமல்ல கர்த்தாவே ஒவ்வொரு காரியம் சிறிய காரியமானால் பெரிய காரியமானாலும் ஆவிக்குரிய காரியமானால் உலகத்துக்குரிய காரியமானாலும் நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களாக நிதானித்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு தெளிந்த புத்தியை தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். விதமாய் செய்து கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஜீவியத்திலே அடைய தன்னுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல அடைய தன்னுடைய புத்திரர்களாய் மாற்றப்படும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்த ஊரில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வராதிருக்கிறோம் அவருடைய ஸ்தலங்களிலே அவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே தன்னுடைய சத்தியத்தில் வளரவும் நீ வரும் நாளே தன்னை சந்திக்க ஆயத்தப்படவும் வேண்டிக் கொள்கிறோம். துதி கனமை நோக்கி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி செய்த சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா.